ஒரு மாதமாவும் இருக்கும். அடுத்தது துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் வந்து உங்க ராசிக்கு வந்து பாதகாதிபதி விரயத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல. சயான சுகம் என்று சொல்லப்படுது. அப்ப விரயத்துல பாதகாதிபதி விரயத்துக்கு போம்போது, உங்க மூத்த சகோதரனால் உங்களுக்கு வந்து அனுகூலம். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்தாலும், இந்த மாதத்தில் உங்களுக்குள்ள ஒரு அனுகூலம் இருக்கும். அவங்களுக்கு கூப்பிடக்கூடிய, நீங்க அவர பார்க்கக்கூடிய தன்மையும், இந்த பிரச்சனைய சால்வ் ஆகக்கூடிய தன்மைலாம் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானாதிபதி 10ல் இருந்த அதிபதி வந்து 11க்கு போயிட்டார். அப்ப தொழில் மூலியமாக லாபத்தை இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாரி இவங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு நல்ல ஒரு யோகத்த கொடுக்கும். விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாசம் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி 10ல் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப தெய்வ